இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து மாடியூல்ஸ். மாடியூல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்து குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். பட் கம்பெனிஸில் வந்து பெரிய பெரிய லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எழுதுவாங்க அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த கோட்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ரீயூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கு தான் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மாடியூல்ஸ் படி நிறைய சிமிலர் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு மாடியூலுக்குள்ள ஸ்டோர் பண்ணி அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் இது தேவைப்படுதோ அந்த மாடியூல்ஸை மட்டும் கால் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு மாடியூல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். main.py. இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் calculator.py அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த calculator.py தான் என்னோட மாடியூல். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதுகிறேன். இப்போ நான் வந்து addன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பண்ண அந்த ஆர்பிட்டரி பண்ணலாம். நம்பர்ஸ் result equal to 0 for x in number result equal to result plus x கடைசியாக ரிட்டர்ன் ரிசல்ட். இதுதான் நம்மளுடைய மெத்தட் ஃபங்க்ஷன். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா main.pyல கால் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா இம்போர்ட்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி calculator அப்படின்னு நான் கால் பண்ணாலே போதும். இப்போ நான் வந்து இங்கே வந்து ஆடுன்னு calculatorன்ற ஒரு இது டாட் ஆடுன்னு கொடுத்து நான் நம்பர்ஸ் பாஸ் பண்ணி நான் தரலாம். சின்ற இதில் அசைன் பண்ணிவிட்டு நான் சியை பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள் 7 பிரிண்ட் ஆயிடுச்சா? அதாவது நம்ம கேல்குலேட்டர்னு ஒரு ஃபைல் பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸை எழுதிட்டு நம்ம இங்கே வந்து அந்த ஃபைலோட நேம் மட்டும் நம்ம இங்கே கால் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த அதில் இருக்க ஃபைலில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தேவைன்னா அந்த ஃபைல் நேம் calculator டாட் அந்த ஃபங்க்ஷன் பேர் உள்ள அந்த பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த மாடியூல்லேருந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் இம்போர்ட் பண்ணலாம். இப்போ இது calculator பெருசாக இருக்குது. நான் ஷார்ட் ஃபார்மாக வந்து என்ன பண்ணுறேன்னா கேல் அப்படின்னு நான் தரேன்னா நானும் இங்கே வந்து கேல் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கிறேன். லைக் வந்து இங்கே ஆட் இருக்குது. இங்கே நான் சப்ராக்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து அதை மைனஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே டிவிஷனில் வந்து நமக்கு 2 பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ எக்ஸ் கமா ஒய் ரிசல்ட்டில் எக்ஸ் டிவைட் பை ஒய். மல்டிப்ளிகேஷனுக்கு அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக எக்ஸ் இன்டூ ஒய் அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் அடிஷனுக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நான் மெத்தட்ஸ் கால் பண்ணிட்டேன்னா வெயிட் பண்ணுங்க, நான் இங்கே பேராமீட்டர்ஸ்லாம் மாற்றலை, அதையும் மாற்றிடுறேன்.
மாற்றிட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, லைக் நான் இங்கே வந்து கேல்னு கொடுத்து டாட்னு கொடுத்தாலே பாருங்கள், ஆடு சப்பு. இப்போ நான் டீன்னு கொடுத்தா டிவைடு வரும். இப்போ நான் இங்கே பேர் மாற்றணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆட் கொடுத்து வச்சுருக்கேன். மல்டிப்ளை கீ. நெக்ஸ்ட் டிவ்வுக்கு டிவ். இப்போ நான் கேல் டாட் பார்த்தீங்கன்னா ஆடு டிவ்வு மல்லு சப்புன்னு 4மே வந்துருச்சு. இப்போ நான் இதில் இருந்து எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் தேவைன்னா, ஃப்ரம் கேல்குலேட்டர் இம்போர்ட் ஆடுன்னு கொடுத்தா போதும். வெறும் நான் கேல்குலேட்டர்னு போட்டு டாட் கொடுத்தேன்னா ஆடுன்னு கொடுத்தோன்னா ஒரு ஆட் மட்டும் தான் வரும். இம்போர்ட் ஆல் எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். இப்படி கொடுத்தேன்னா ஒரு ஆடுன்னு கொடுத்தாலே எனக்கு வந்து வந்துடும். நம்ம 2 நான் கொடுத்து நான் இங்கே ரன் பண்ணாலே வந்துருச்சா. நான் இந்த கேல்குலேட்டர்ன்ற பேரே யூஸ் பண்ணாமல் வேறு இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமே எனக்கு வந்துடும். இப்படி நம்ம வந்து கால் பண்ணலாம். இப்போ என்னுடைய இந்த கேல்குலேட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நான் லிஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடுறேன். கேல் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதோடைய பில்ட்இன் ஃபங்க்ஷன் என்னன்னா dir ஆஃப் அந்த மாடியூல் பேர். நான் இப்போ கேல்னு கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த இதில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் வந்து ஆட், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன் இந்த 4 தான் இந்த கேல்குலேட்டர்ன்ற இந்த ஒரு ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். இப்படி தான் வந்து மாடியூல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பண்ணுவோம்.